இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் கடந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். ஆண்டவர் அவர்களை எப்படி நினைத்தார், எப்படி அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு உதவி செய்தார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். நெகேமியாவை குறித்து நாம் தியானித்தோம், சிம்சோனை குறித்து நாம் தியானித்தோம், அடுத்ததாக தாவீதை குறித்து நாம் தியானித்தோம். இன்னும் இந்த நாளிலே நாம் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11 வசனத்திலே அன்னாளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உமது அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். உமது அடியாளை மறவாமல் நினைந்தருளும் ஒரு பெண் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அன்னாளுடைய சூழ்நிலை என்ன என்பது நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த அன்னாளுக்கு என்ன பிரச்சனை என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த அன்னாள் தேவ சமூகத்திலே போய் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் சிறுமையான வாழ்க்கை வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளியே நல்லா வசதியா மகிழ்ச்சியா இருக்கிறவங்க போல தெரியலாம், ஆனால் அநேக பெண்கள் இந்த நாட்களிலே சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கணவனால் சிறுமைப்படுத்தப்படுகிறவர்கள் உண்டு, இன்னும் கூட மாமியாரால் சிறுமைப்படுத்தப்படுகிறவர்கள் உண்டு, குடும்பத்தினரால் சிறுமைப்படுத்தப்படுகிறவர்கள் உண்டு, இன்னும் கூட வேலை செய்கிற இடத்திலே அநேகர் சிறுமைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அன்னாலும் கூட சிறுமையின் பாதையின் வழியாய் அவள் கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவள் தேவ சமூகத்திலே போய் அவள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கண்ணீரோடு அவள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தருளும் என்று சொல்லி அவள் ஜெபிக்கிறாள். இந்த அடியாளை மறவாமல் நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நீர் மறவாமல் நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அவள் எந்த அளவுக்கு உள்ளம் உருகி அவள் ஜெபித்திருப்பாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம், அவளுடைய குழந்தை இல்லாத ஒரு நிலைமை. அவளுடைய சக்களத்தை அவளை மிகவும் மனமடிவாக்குவாள், விசனப்படுத்துவாள், அவளை மனமடிவாக்குவாள் என்று சொல்லி முந்தின வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள், வீட்டுக்குள்ளே சிறுமை அவளுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவ சமூகத்திலே போய் அவள் அழுகிறாள். என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரும், முத அடியாளை மறவாமல் நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அவள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை மனிதர்கள் மறக்கலாம், மனிதர்களுக்கு நம்முடைய உண்மையான நிலைமை தெரியாது, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்று சொல்லி நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் தேவ சமூகத்திலே போய் நாம நம்முடைய உண்மையான நிலைமையை நாம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட சொல்லி என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும், நிச்சயமாக ஒரு விடுதலை அங்கே இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அவளுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் அன்னாளை நினைத்தருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் அன்னாளை நினைத்தார், அன்னாளை அவர் நினைத்தருளினார், ஒரு குழந்தையை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் கூட குழந்தை இல்லாம இருக்கும்போது அந்த பெண்கள் எவ்வளவு சிறுமைப்படுகிறாங்கன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். குடும்பத்தார், சமுதாயத்துல உள்ளவங்க அவங்களை எவ்வளவாய் அற்பமாய் நினைக்கிறார்கள், அவங்களை எவ்வளவாய் வேதனைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த பாதையின் வழியாக கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்நாளை போல நாம் என்ன செய்ய வேண்டும், தேவ சமூகத்திலே போய் என்னை நினைத்தருளும், மறவாமல் என்னை நினைத்தருளும், நீர் என்னை மறவாதேயும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு சகோதரி திருமணமாகி கொஞ்ச நாட்கள்ல குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில அவங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவங்க அழுது ஜெபித்தார்கள். ஆலயத்துல போய் ஜெபிக்கிற பொழுது ஒரு நாள் அந்த வேதத்தை என்ன செய்தாங்க, வாசிக்கிற பொழுது அவங்க கண்களுக்கு ஏசாயா 66 அதிகாரத்துல 66 அதிகாரத்தை வாசிக்காங்க. அதுல 9 வசனத்திலே பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் உன் பிரசவத்தை தடுப்பேனோ என்கிற வசனத்தை அவங்க வாசிக்கிறாங்க. முதலாக அந்த வசனத்தை அவங்க வாசிக்காங்க. எத்தனையோ முறை வேதத்தை அவங்க வாசித்தாலும் அந்த நாள்ல தேவ சமூகத்துல ஒரு அதிகாரத்தை எடுத்து ஆண்டவரை என்னோடு பேசும், என்ன ஆற்றி தேற்றும் என்று சொல்லி அந்த ஏசாயா 66 அதிகாரத்தை
அவங்க வாசித்து கொண்டிருக்கிற பொழுது இந்த அருமையான வசனம் அவர்கள் கண்களிலே பட்டது. மிகவும் அந்த வசனத்தை வைத்து அவர்கள் ஜெபித்தார்கள். ஏசாயா 66:9 வைத்து, பெற பண்ணுகிறவராகிய நீர் என்னை பெற செய்யும் ஆண்டவரே, பிள்ளை பெற பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் ஜெபித்த போது ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு மறவாமல் அவர்களை நினைத்து அவர்களை குழந்தை பெற்றெடுக்கும்படி ஆண்டவர் செய்தார். இப்படி அநேகர் சாட்சி சொல்கிறதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் பெற பண்ணுகிற தேவன், ஆண்டவர் பிரசவிக்க பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சமூகத்துல போய் என்னை மறவாமல் நினைந்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நெடுநாள் காத்திருக்குதல் நம்முடைய இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அவர் நெடுநாள் காத்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தோடு, ஆண்டவரே நான் உங்க சமூகத்துல வந்து காத்திருக்கிறேன், என்னை நீர் நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மை மறவாமல் நினைக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் கூட எத்தனையோ பிரச்சனைகள், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அது நம்மை சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். பொருளாதாரத்துல நம்ம ஒரு தாழ்ந்த நிலைமையில இருக்கலாம். இன்னும் பல்வேறு சூழ்நிலைகள்ல உயர்வு இல்லாம, மேன்மை இல்லாம நம்ம சிறுமைப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது தேவ சமூகத்துல போய் நம்ம ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அந்நாளை நினைத்தருளினது போல நம்மையும் என்ன செய்வார்? நினைத்தருளுவார். தேவன் நம்மை நினைத்தருளுவார். அவர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. மனிதர்கள் மறக்கலாம். நன்மை செய்வேன், உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் மறந்து போகலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். அந்நாளை போல நாமும் கூட, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு நான் வருகிறேன், உமது அடியாளை மறவாமல் நினைந்தருளும், என் சிறுமையை கண்ணோக்கி பாரும், உம்மை தவிர என் சிறுமையை மாற்றுகிற தேவன் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது, நன்னாளை போல நம்முடைய கண்ணீரை சிந்துகிற பொழுது ஆண்டவர் மறவாமல் நம்மை நினைந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த பிந்தின பகுதியிலே நாம வாசிக்கிறோம், அந்த அன்னாள் கர்த்தரை பாடி துதிக்கிறாள். கர்த்தரை போல ஒரு தேவன் இல்லை, ஒரு தேவனை அன்றி ஒரு கண்மலையும் இல்லை. ஆண்டவர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் அவர் உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி அவள் ஆண்டவரை அவள் மனதார துதிக்கிறதை நாம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த அந்நாளின் ஜெபம் என்று சொல்லி நாம் அதை பார்க்கிறோம். கர்த்தர் தரித்திரம் அடைய பண்ணுகிறவரும் அவர்தான், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் அவர்தான், தாழ்த்துகிறவரும் அவர்தான், உயர்த்துகிறவரும் அவர்தான். அவர் நம்மை நினைத்திருக்கிற தேவன். அவருடைய சமூகத்திலே போய் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை நினைக்கிற தேவன். மனிதர்கள் மறக்கலாம், உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் நம்மை விட்டு கடந்து செல்லலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் அந்நாளின் மூலமாக எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்நாளை போல சிறுமையை அனுபவிக்கிற அநேக பெண்கள் இந்த நாட்களிலே காணப்பட்டாலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அந்நாளை போல மனம் கசந்து ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னென்ன பிரச்சனைகளின் வழியாய் கடந்து சென்றாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது நீர் எங்களை நினைக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உங்க நீங்காத கிருபை பிரசன்னம் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை